பந்தம் நேயர்களுக்கு வணக்கம். நமக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு இலக்கு இருக்கும். அதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ ஒரு நாள் நமக்கு வீணானா கூட அது நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய தடையாக வந்து நிற்கும். ஏன்னா காலம் பொன்னானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் காலம் வந்து நமக்காக வெயிட் பண்ணவே பண்ணாது. அது தாமதமாக போகாது. நமக்கு வேண்டி அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கணும். நாம் தான் காலத்தோட போட்டி போட்டுக்கொண்டு நம்மளுடைய செயல்பாடுகளை செய்து முடிக்க வேண்டும். இப்போ இது மாதிரி நாம் ஒரு நாள் கூட வீணடிக்காமல் செயல்படணும் அப்படின்னா என்ன செய்ய வேணுன்றதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சில பேருக்கு வந்து அந்த சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் திரும்ப திரும்ப பார்க்குற ஒரு பழக்கம் இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய நேரம் ரொம்ப அதிகமாகவே வீணாக வாய்ப்பு இருக்கிறது. சில பேர் வந்து இந்த தொலைபேசியில் பேசும்பொழுது நண்பர்கள்கிட்ட தான் பேசுவாங்க. ஒரு சமயம் அவங்க அலுவலக விஷயமாக தான் பேசுவாங்க. ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நீண்ட நேரம் பேசினா அந்த நேரத்தை கூட நம்ம வீணடிக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த நாள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத இன்றைக்கே நம்ம வந்து ஒரு அட்டவணை போட்டு இது இந்த நேரத்தில் முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி நாம் வந்து சரியாக நல்ல திறமையோடு நம்ம செயல்படணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு தூக்கம் ரொம்ப 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 அவசியம். அதாவது குறைந்தபட்சம் 6-7 மணி நேரமாவது ஒரு மனிதன் நன்றாக உறங்க வேண்டும். அப்போதான் அந்த அடுத்த நாள் வேலை செய்கிறதுக்கு அது வந்து உறுதுணையாக இருக்கும். நமக்கு அந்த சக்தியையும் ஆற்றலையும் கொடுக்கும். நாம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா நம்ம செயலை பார்த்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பெருசாக நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். நாம் வந்து என்றைக்குமே மற்றவங்களுடைய சொல்லுக்கோ அவங்களுடைய அபிப்பிராயத்துக்கோ நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. நாம் வந்து நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கணும்னா நாம் என்ன நினைக்கிறோமோ, நமக்கு என்ன வேணும்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோமோ அதை நோக்கி தான் நம்ம செயல்பாடுகள் எல்லாமே இருக்கணும். அதை வந்து நம்ம முக்கியமாக கடைபிடிக்கணும். அதே மாதிரி சில ஆட்களை நாம் வாழ்க்கையிலிருந்து தவிர்க்க வேண்டும். அவங்களுக்கு வந்து ஒரு நேர்மறையான கண்ணோட்டமே இருக்காது. எதிர்மறையான விஷயங்களை தான் அவங்க எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களை நாம் என்ன பண்ண வேண்டும், நிராகரித்து அப்படியே ஒதுக்கி வச்சிருக்கணும். அதே மாதிரி கடைசியாக இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் தொலைக்காட்சியில் உட்கார்ந்தாங்கன்னா மணிக்கணக்காக அந்த தொலைக்காட்சியில் வர செய்திகள், விஷயங்கள், சினிமா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுவும் கூட நம் வாழ்க்கையில் அது ஒரு வீணடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நேரத்தை வீணடிக்காமல் எவ்வளவு நேரம் நாம் கடினமாக பிளான் பண்ணி அதுபடி செயல்பட்டால் நேரத்தை வீணாக்காமல் ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு உருப்படியாக அந்த நேரத்தை உபயோகம் செய்து நாம் இலக்கை நோக்கி செல்வதற்கு உபயோகமாக இருக்கும். ஜெய் ஹிந்த்.